வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனுக்கு பல பேர் உண்டு. தெய்வ சிகாமணி, வைதாரையும் வாழ வைப்பான், அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன், இப்படி பல பேர் உண்டு. அதில் ஒரு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவனுக்கு ஏன் தெய்வ சிகாமணி அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் நுட்பமாக நீங்கள் பார்க்கணும். சிகை அப்படின்னா தலை. அப்போ தலைக்கு மேலானவன் அப்படின்னா தெய்வங்களுக்கு மேலானவன் அர்த்தம். இதை அப்படியே வைங்க. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். குன்றுக்குடிய கடவுள் யார்? முருகன். அப்போ முருகனுடைய பாதத்துக்கு கீழே தானே மலை இருக்குது. அந்த குன்றிலிருந்து பிற தெய்வங்கள், அது விநாயகராக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், அனுமனாக இருக்கலாம், ராமனாக இருக்கலாம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அவன் பாதத்திற்கு கீழிருக்கக்கூடிய கல்லிலிருந்து பிற தெய்வங்கள் எடுத்து செதுக்கி ஆவாகனம் பண்ணி வைக்கிறோம். தெய்வத்திற்கு மேலான தெய்வம் எங்களுடைய முருகன். எனவே அவன் தெய்வ சிகாமணி.